நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது வந்து கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அது தனியாக வராது, கூட 2-3 இதை சேர்த்துட்டு வரும். கூடவே இரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. என்ஐடிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இன்சுலினை நேராக இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கருவேப்பிலையை சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை கூடுவதை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகள் பற்றி பேசும்பொழுதும் அது வந்து எந்த அளவுக்கு நோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் உங்கள்